டிவிஎஸ் அப்பாச்சி RTX 300 வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ண போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ மில்லியன் போச்சுன்னா அந்த டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி வந்து டேக் பண்ணி விடுங்க, கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று நைட்டு நான் தான் டிவிஎஸோட ப்ரொஃபைலில் போயிட்டு RTX-ஐ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணேன். அடுத்த நாள் காலைல கால் வந்துச்சு, வாங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இத்தனைக்கு என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஷோரூமில். எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பைக் ஏன் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக போனால், சாரி சார், மிஸ்கம்யூனிகேஷன், அந்த வண்டி தமிழ்நாட்டிலே டெஸ்ட் ட்ரைவ் கிடையாது. நீங்கள் புக் பண்ணணுன்னா கூட ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். வர்றதுக்கு 3 to 4 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இதெல்லாம் நினச்சது தான். நானே ஒரு சர்ப்ரைஸில் போனேன், கிடச்சிரும் ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி. வாங்குறோமோ வாங்கலே, ஓட்டியாவது பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். இந்த அட்வென்ச்சர் பைக் நம்ம என்றைக்கு தான் எடுக்க போகிறேன்னு தெரில. நம்மளோட ட்ரீம் எப்போ தான் அச்சீவ் ஆக போகுதுன்னு தெரில. கூடிய சீக்கிரம் நம்ம எடுக்கிறோம், ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. இப்போ என்ன மேட்ருனா, மதுரையில் அந்த ஷோரூமில் 4 பைக் டெலிவரி ஆகிருக்கு. ஸோ மதுரையில் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கை வச்சுருந்தீங்கன்னா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த ஓட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆசையாக இருக்குது, ஓட்டி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிவிஎஸ் அப்பாச்சி RTX 300 ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வண்டியை பார்க்கும்போது அட்வென்ச்சர் பைக் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது பயங்கரமாக கம்மியான ப்ரைஸில் 300cc ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அதை எடுக்கலாம்.